மதுரையில் சாலையில் நின்றிருந்த இளைஞரை தாக்கி மர்ம கும்பல் கடத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கியிருக்கலாம். ஜெகநாத், வணக்கம். யார் அந்த இளைஞர்? எதற்காக கடத்தப்பட்டிருக்கிறார்? எப்போது கடத்தப்பட்டார்? முதல்கட்ட விசாரணை எதுவும் நடைபெற்றிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜெகநாத். வணக்கம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காந்தி அருங்காட்சியகம் முன்புள்ள சாலையில் வெள்ளை நிற சட்டை அணிந்த நின்றவர் காரில் வந்த மர்ம கும்பல் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த 6 முதல் 7 பேர் கொண்ட மர்ம கும்பல்கள் வந்து நின்றவரை அடித்து காரில் ஏற்றிய சம்பவம் தற்போது இந்த பகுதியை பரபரப்பாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அங்கிருந்த வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை கூற வேண்டும். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் கூப்பிட காரில் வந்த கும்பல் கடத்தியவுடன் அங்கிருந்து புறப்பட்டு இதனை பார்த்த பொதுமக்களை உடனடியாக காவல்துறையிற்கு வந்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் அளித்திருந்தார்கள். பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வந்து கடத்தில் ஈடுபட்ட கும்பலை பின்தொடர்ந்து விரட்டி சென்றனர். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதிவும் இல்லாத அந்த காரை வந்து விரட்டி சென்ற போது கார் தண்ணி நிற்கும் நேரத்தில் வந்து பார்த்திருந்தால் போலீசார் கண் வெடிந்து மறைந்துவிட்டது. தற்போது இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் காரை பின்தொடர்ந்து போலீசார் கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பலை படம் பிடித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக கொண்டு தற்போது பல்லாவரம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனங்கள் யாருடையது, கார் கடத்தப்பட்டவர் யார், கடத்தலுக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து தற்போது மதுரை பல்லாவரம் போலீசார் தீவிர விசாரணை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பட்டப்பகலில் மதுரை இருக்க பிரதான சாலையில் சம்பவம் நடந்திருப்பது மதுரை மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவது என்று குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.